சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான கீரை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் வீட்டிலே பறித்த கீரைங்க. பசலைக்கீரை, தண்டங்கீரை, எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்க வளர்ந்துருக்கிற எல்லா கீரையும் பறித்து வச்சுருக்குறோம். ஸோ வாங்க இந்த ஃப்ரெஷ்ஷான வீட்டில் பறித்த கீரையை வச்சு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 4 பூண்டு தட்டி வச்சுருக்குது, 2 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கைப்பொடி துவரம் பருப்பு, 1 கைப்பொடி பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்குது அரை மணி நேரமாக. அண்ட் எல்லா கீரையும், பசலைக்கீரை, தண்டங்கீரை எல்லாத்தையும் நீட்டாக வாஷ் பண்ணி பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறோம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வச்சு செய்ய விருப்பமோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ந்த மிளகாய் பிச்சு அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் கையோட 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் எண்ணெயில் போட்டு, சீரகமும் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல்லை சேர்த்துக்கலாங்க. பூண்டு தோல் நீக்கிட்டு லேசாக ஒரு தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நான் நல்ல வாசமாக கமகமன்னு இருக்குங்க இந்த கீரை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பேனில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கீரையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க. கீரை பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குன்னு. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இதெல்லாம் வீட்டில் பறித்த கீரை. ஸோ கீரை அவ்வளோத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கீரை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேன் அரைஞ்சிச்சு. ஸோ எல்லா கீரையும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா கீரை ரொம்ப கம்மியாக போயிடும். கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தக்காளி லேசாக வதக்கி விடுங்க. லேசாக சாஃப்டான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியையும், சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லா தூளையும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு. கீரையில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ உப்பு சேர்க்கும் போது, கீரைக்கு உப்பு சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு ஒரு கை, துவரம் பருப்பு ஒரு கை போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கீரை குழம்புலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த கீரை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். நம்ம துவரம் பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்குறோம். அதனால் 5 விசில் விட்டால் கம்ப்ளீட்டாக நல்லா கரைஞ்சி போயிடும் பருப்பெல்லாம். ஸோ கீரை குழம்பு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு கரண்டி வச்சோ ஒரு மேஷரை வச்சோ நல்லா அந்த பருப்பை கடைஞ்சி விட்டுருங்க.
கம்ப்ளீட்டாக அது நல்லா கரைஞ்சி போயிடும் பருப்பெல்லாம். ஸோ கொஞ்ச நேரம் அதை மசிச்சு விடுங்க. அவ்வளோதாங்க, கீரை குழம்பு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்போ சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.